குழியில விழும்போது சுபாஷ் குடிபோதையில இருந்தாரா? சுபாஷ் அந்த குழியில விழ காரணம் என்ன? படத்துல சொல்லாத சில உண்மைகளும் இருக்கு. ரியல் இன்சிடென்ட்டா இருந்தாலுமே சினிமான்னு எடுக்கும்போது சினிமாவுக்கு தேவையான சில விஷயங்கள்லாம் ஆட் பண்ணுவாங்க இல்லையா? ஒரிஜினல்ல இருந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். அந்த சின்ன சின்ன மாற்றங்கள் எதுக்காக இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, அந்த சீனை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணியிருப்பாங்க. வேற சில விஷயங்கள் ஆட் பண்ணி சினிமாவுக்காகனே சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா? அதுக்காக ஆட் பண்ணியிருப்பாங்க. இன்னும் சில விஷயங்கள் எப்படி அமையும்னா, அந்த இடத்துல கேமரா வைக்க முடியாது. அந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக சில டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சமயங்களில் சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்கும். ஓகேங்க, என்ன டிஃப்ரென்சஸ்ன்னு பார்ப்போமா? குணா குகைக்குள்ளே இந்த கேங்கு எல்லாரும் போவாங்க. அங்கே ஒரு பாறையில் எழுதிட்டு இருப்பாங்க, மண்ணுமல் பாய்ஸ்ன்னு எழுதிட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு அந்த சுபாஷ் கேரக்டர் ஒரு அடி முன்னாடி எடுத்து வைப்பார். அவர் காலை வச்சதுமே அந்த குழிக்குள்ளே டக்குன்னு விழுந்துருவார். ஆனால் ரியல் லைஃப் இன்சிடெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த குழியை இவங்க எல்லாருமே பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த குழியோடைய சீரியஸ்னஸ் இவங்களுக்கு தெரியல. சுபாஷுக்கு முன்னாடி 4 ஃப்ரெண்ட்ஸு போயிருக்காங்க. அவங்க அந்த குழியை தாண்டி போயிட்டாங்க. சுபாஷ் கொஞ்சமாக குடிச்சிருந்தாலும் பெருசாக அவருக்கு போதை எதுவும் இல்லை. அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த குழியை ஜம்ப் பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல ஹைட்டான ஆளுன்றதுனால அவருக்கு கொஞ்சம் கால் எல்லாமே ரொம்ப லென்த்து தான். எதிர்பாராத விதமாக அவருடைய கால் சறுக்கி அந்த குழியில் விழுந்துட்டார். விழுந்த கொஞ்ச நேரத்தில் யாருக்குமே ஒன்றுமே புரியலை. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த குழியோடைய சீரியஸ்னஸ்ஸே அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. நீங்கள் கேட்கலாம், அதான் வெளியிலே போர்டு வச்சுருக்காங்கல்ல, அத்துமீறி உள்ளே போகாதீங்க ஆபத்தான இடம்னு. அவங்க சொன்ன ஒரே விஷயம், அந்த போர்டில் தமிழில் இருந்தது, எங்களுக்கு என்னன்னே தெரியல அப்படின்னு. ரீசன் ஈஸியாக சொல்லிடலாம், இதனால தான் அப்படின்னு. ஆனால் ஒரு இடம் போகிறோம் அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும். சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணாங்க. இந்த குகையோடைய ஆழம் இது வரைக்கும் மெஷர் பண்ண முடியல. அட்லீஸ்ட் ஒரு 3000 அடி இருக்கும். அந்த மாதிரியான சில விஷயங்கள் சொல்கிறாங்க. சினிமாவுக்காக சொல்லும்போது படத்தில் சுபாஷ் ஒரு 120 அடி பள்ளத்தில் விழுந்துட்டாரு அப்படின்னு காமிப்பாங்க. படத்தில் அவரை காப்பாற்றின நேரம்ன்றது கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரத்துக்கிட்ட ஆன மாதிரி நமக்கு ஒரு ஃபீலும் இருக்கும். ஆக்சுவலி ரியலாக என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு 60 அடி பள்ளத்தில் தான் விழுந்திருக்காரு. ஆக்சுவலாக அவர் அந்த குழியிலேருந்து வெளியில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் தான் ஆயிருக்கு. குழிக்குள்ளே இறங்கின குட்டன் சுபாஷை சரியாக குழிக்குள்ளே இறங்கின 1 மணி நேரத்துக்குள்ளே பார்த்துருக்காரு. அதுபோல் கயிறையும் அவங்க அந்த புள்ளி வச்சுலாம் இழுக்கலை. நார்மலாக கயிறை கீழே இருந்து தான் விட்டுருக்காங்க. இந்த மாதிரி அவங்க இழுக்கலை. அதுபோல் குட்டனுடைய நெத்தியில் டார்ச் லைட் கட்டல, அவர் கழுத்தில் டார்ச் லைட் கட்டி கீழே அமைச்சிருக்காங்க. சுபாஷ் கீழே விழுந்ததும் அவர் ஒரு பாறை மேலே படுத்துருக்கிற மாதிரி காமிப்பாங்க. ப்ராக்டிக்கலாக சில ஷார்ட்ஸ் எடுக்க முடியாதுன்னு சொன்னோம் இல்லையா? அதுபோல் அவர் கீழே விழும்போது அதிர்ஷ்டவசமாக அவர் போட்டிருந்த ஜீன்ஸும் அவருடைய பெல்ட்டும் ஒரு பாறையில் மாட்டிக்கிச்சு. ஒருவேளை அந்த பாறையில் அந்த ஜீன்ஸும் பெல்ட்டும் மாட்டலை அப்படின்னா ரொம்ப ஆழத்தில் கூட விழுந்திருக்கலாம். அவர் லைஃப் சேவ் ஆனதுக்கான காரணமே அந்த ஜீன்ஸ் பேண்ட்டும் அந்த பெல்ட்டும் தான். ஸோ இந்த ஷார்ட்டை விஷுவலாக கன்வே பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் சினிமாவுக்கு ஏற்ற மாதிரி அந்த சீனை அவங்க மாற்றிட்டாங்க. சுபாஷ் குழிக்குள்ளே விழுந்ததும் ஒரு அதிர்ச்சியில் அவருடைய மூளை பிளாக் ஆகிடுச்சு. ஐ மீன் அவர் கொடைக்கானல் வந்ததோ இல்லை குழியில் விழுந்ததோ அவருடைய மெமரியில் சுத்தமாக இல்லை. ஒரு சில நேரத்துக்கு அப்புறம் அவர் ஃப்ரெண்டு சத்தமாக கத்துனது அவர் காதில் விழுந்திருக்கு. அவரால் முடிஞ்ச வரைக்கும் திரும்ப கத்த ட்ரை பண்ணி கத்தியிருக்காரு. அது மூலமாக தான் மேலே இருந்தவங்களுக்கு அவர் உயிரோடு இருக்காருன்றது சத்தம் கேட்டிருக்கு. சுபாஷோடைய ஃப்ரெண்டு குட்டன் கீழே இறங்கும்போது சுபாஷ் அன்கான்ஷியஸாக இல்லை. அவ்வளோ அடிபட்டு இருந்த சுபாஷ் குட்டன் கிட்ட கேட்ட ஒரு வார்த்தை, இங்கேருந்து நம்ம தப்பிக்க முடியுமான்னு கேட்டிருக்காரு. ஓகேங்க, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.